கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உமது வார்த்தைகள் ஒன்றாகிலும் ஒளிந்து போவதில்லை, நிறைவேறாமலும் போவதில்லை என்று சொன்னார். என் ஏசப்பாவுடைய வார்த்தை இன்றைக்கும் வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்கு. தலை வணங்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையவராக இருக்கிறவர் நீர். நீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். பேசும் தேவனே, இந்த நாளிலையும் எங்களோடு நீர் இடைப்படுங்க. உமது நாமம் எங்கள் மூலியமாய் மகிமைப்படுறதுக்கு எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். முதல்ல நம்ம யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47ஆவது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8:47 வாசிங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். ஸோ தேவனால் உண்டான யாவரும், குவெஸ்டனே பண்ணக்கூடாதுல்ல. தேவன் சொன்னார், இதை செய், இப்படி செய், இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன். தேவன் இப்படி சொல்லும்போது இதுக்கு கான்ட்ரரியாக நடக்கிறது யார் செய்கிறது? சாத்தான். ஆதியிலேருந்து அவன் கொலை பாதகனாக தான் இருந்திருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் செகண்ட் எபிசோடில் க்ளீனாக வாசித்தோம். கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி அவனுடைய இடத்துல நம்மளை வச்சு அவர் மகிமை நம் மூலியமாக படணும்னு சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். வாசிச்ச வண்ணமாக கீழ்ப்படிந்து நம்ம இருப்போமான்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டும் வச்சார். அந்த டெஸ்ட்டில் ஆடம் ஈவ் மிசரபிளி ஃபெயில்ட். இதுக்கு ஒப்பான யோவான் சுவிசேஷத்தை நான் எடுத்தேன். யோவான் 8:47 என்ன சொல்லியிருக்கு? Whoever is of God. நல்ல அந்த வசனத்தை பிரேக் பண்ணும்போது நல்லா தெரியுது. Whoever is of God will listen to God, will listen and obey. அவர் வார்த்தையை கேட்பார்கள், கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க. இப்போ இன்றைக்கு நம்மளை ஆராய்ச்சி பார்க்கலாம். தேவன் நமக்கு முன்பாக எல்லாருடைய லைஃப்லேயும் தினமும் சேலஞ்ச் உண்டு. எல்லாருக்குமே சேலஞ்ச் உண்டு. அது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா, கீழ்ப்படிதல் உள்ள, இல்லை நான் இப்படி தான்ற வாழ்க்கையா, இல்லை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக நடந்து என் மூலியமாக அவர் நாம மகிமைப்படுறதுக்கு நம்ம செய்கிறோமா. ஏவாள் ஃபெயில்டு. ஆனால் அந்த அம்மா அதோடு நிறுத்தலை. நேற்றுக்கு நம்ம எபிசோடில் படித்தோம், தியானித்தோம். எவ்வளோ அழகாக காயினையும் ஆபேலையும் வளர்த்தாங்க. கர்த்தருடைய வழியை சொல்லி கொடுத்ததுனால தான் அந்த காணிக்கையும் முதல் கனி
நல்லா பாருங்க, முதல் கனி எடுத்துட்டு வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் வைக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நேற்றுக்கு பாஸ்டர் பண்ணமாக ஆடமும் ஈவும் அந்த மாதிரி செய்யவே இல்லை, ஆனால் பிள்ளைகளை வளர்த்தார்கள். எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறனால தான் ஆபேல் மந்தையில் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வர்றார். நிச்சயமாக காயினுக்கும் ஆபேலுக்கும் அதை தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆண்டவருக்கு நம்ம பெஸ்ட்டு செய்யணும், ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக இருக்கணும், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், பிள்ளைகளாக இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்கன்னு நிச்சயமாக அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் ஆபேல் வந்து தேடி மந்தையில் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வர்றாரு. அங்கேயும் காயின் ஏனோதானோ ஒன்றை எண்ணத்தோடு வந்து நிற்கிறார். கர்த்தருக்கு பிடி இல்லை. அங்கே அந்த இடத்துல காயினை தவறு செய்ய வைக்கிறான் சாத்தான். கோபம், எரிச்சல் அவன் மேலே அந்த அளவுக்கு ஆக்ரோஷம் இருந்ததுனால அவனை கொல்ற அளவுக்கு போயிருக்கான். பாருங்க தெய்வ ஜெவனமே, கர்த்தர் நினைத்தார் ஏவாளை, அவன் மறக்கலை. கற்பத்தின் கனி இன்னொன்று கொடுக்குறார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நிறைவேறணும் இல்லைங்களா? ஸ்திரீனுடைய வித்து உன் தலையை நசுக்கும். சேத் கர்த்தர் கொடுத்தார். அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். அதுக்கு பிறகு சேத்துடைய மகன், அந்த மகன் தேவனை தொழுது கொள்ளுறதுக்கு ஆரம்பிக்கிறார்கள். கடைசி வசனம் 4ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 4 கடைசி வசனம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். நல்லா பாருங்க, கர்த்தரை எப்போ நம்ம தொழுது கொள்வோம், எப்போ நம்ம ஆராதிப்போம்? அந்த ஐக்கியம், ரிலேஷன்ஷிப் ஏற்படும் போது, ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் கர்த்தருடைய சமூகத்தில் நான் இருந்தால் போதும், அவரை ஆராதிச்சா போதும், நான் ஜெபித்தா போதும், அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம வர ஆரம்பிப்போம். எப்போ நம்மளுடைய இருதயம் தேவனோடு இணைஞ்சு தேவனுக்கு நான் பிரியமாக நடக்கணும், இன்னும் தேவனுக்கு நான் பிரியமாக நடக்கணும் அண்ட் சொல்லி 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 அந்த எண்ணத்துக்குள்ளே நம்ம வரும்போது அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். தெய்வ ஜனங்களே பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக சேத்துடைய சந்ததி ஆரம்பிக்கிறாங்க தேவனை தொழுது கொள்ள. இந்த நாட்களில் ஏவாள் பண்ண தவறுதலை, சாய்ஸ், அந்த சாய்ஸை கர்த்தர் அவள் ஃபீல் பண்ணுறத கர்த்தர் உணர்றார். அவளை அப்படியே டெசர்ட் பண்ணலை. கர்த்தர் ஏவாளை டெசர்ட் பண்ணலை, அவர் நினைத்தார். அந்த நினைத்தது நிமித்தம்தான் கர்த்தர் அந்த சந்ததியை அவரை தேடுகிற சந்ததியாக அப்படியே உருவாக்கி கொண்டு வருகிறார். நம் தியானத்துக்கு எடுத்துக்கலாம் 1 தீமோத்தேயு 2ஆவது அதிகாரம் 9-15. பெண்கள் எவ்வளோ முக்கியம், இது கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான கட்டம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களென்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும்.
ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினாலேனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினாலே இரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவேனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இது போதும். முதலாவது வஞ்சிக்கப்பட்டது ஸ்திரீ, ஆதாம் இல்லை. பல வருஷம் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாப்புல. ஆனால் அந்த மனுஷன் ஸ்டெட்ஃபஸ்டாக ஆமைக்குள்ளே கத்தருக்குள்ளே இருந்தாப்புல, உறுதியாய் இருந்தது நிமித்தம் அங்கே கிட்ட போக முடியல. ஆனால் பெண்கள் ஈஸியாக ஃபால் ப்ரே. பெண்கள் எப்படி ஈஸியாக விழுறதுக்கு எல்லா சான்சஸ் இருக்கு. இந்த விழுகிறது நிமித்தம் கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்கிறாருன்னா, டிரான்ஸ்கிரஷன். இது நமக்குள்ளே வரக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். அது எப்படி வாழறது? அதுக்கு சொல்லப்பட்டது தான், நீ மயிரை பின்றதுனாலையோ, நீ இப்படி இருக்கிறதுனாலையோ அப்படி இருக்கிறதுனாலையோ நீ தி பெஸ்ட் உமனாக இருக்க முடியாது. நீ இருக்க வேண்டியது எப்படி? குவாய்ட்னஸ், நற்கிரியைகள். நம்மளுடைய நற்கிரியைகள் தான் நமக்குண்டான ஒரு அலங்காரம். சாந்தம், மனத்தாழ்மை, இவைகள் யாவும் கர்த்தர் ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்ட அலங்காரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் பெண்கள் சிச்சுவேஷனை பார்த்த உடனே அப்படியே நம்பிடுவாங்க, அதை ஆராய்ச்சி பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ எல்லா விதத்திலும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்படும்போது தவறுதல் தவிர்க்க எல்லா சந்தர்ப்பமும் உண்டாகும். தெய்வஜனமே, இந்த நேரத்தில் நம்மளே நாம் ஆராய்ச்சி பார்க்கலாம். அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கிறதான போராட்டங்கள், இவை யாவும் மேற்கொள்ளுறதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம். இந்த குடும்பத்தில் மனைவியுடைய பங்கு பெரிய பங்காக இருக்குது. பிரச்சனைகள் வரும்போது உடனே நம்ம டிராஸ்டிக் ஸ்டெப் எடுக்கக்கூடாது, அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம பார்க்கணுன்னா, எத்தனையோ பெண்கள் எத்தனையோ போராட்டத்தில் இருக்கிறதுனால ராங் டிசிஷன்ஸ், ராங் சாய்ஸஸ் எடுக்கிறதுனால பின் விளைவுகள் அதிகமாக இருக்குது. ஏவாள் அம்மா பண்ண காரியத்தினால பின் விளைவுகள் இந்நாள் வரைக்கும் இருக்குது. இந்நாள் வரைக்கும் இருக்கிறது நம்ம கண் முன்னாடி இருக்கு. இதை நினைக்கும்போது நாம் அனுதினமும் நாமே சோதித்து பார்க்கணும். நம்ம சோதிக்கும்போது, ஓகே, இது செய்கிறதுனால தேவன் என் மூலியமாக மகிமைப்படுகிறாரா? எடுக்கலாம். பிலிப்பியர் 4 அதிகாரம்
6ஆம் வசனம். இதில் கர்த்தர் என்ன நமக்கு கொடுக்குறார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னது? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. வெதர் இட் இஸ் குட் பேட் ஓ வாட் எவர் ப்ராப்ளம், இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, என்னால் இது மேனேஜ் பண்ண முடியல ஆண்டவரே, என்ன எனக்கு வேதனையாக இருக்குது, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. அது சொல்லும்போது அங்கே தேவன் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அந்த சிச்சுவேஷனை எப்படி நம்ம ஞானமாக நடக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பார். ஏன்னா தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் முடிவோ மரண வழி. நம்ம நினைக்கலாம் இதுதான், இந்த வழியில் தான் நான் இப்படி தான் இருப்பேன். நோ, பெண்கள் ஒரு ஸ்டெப் ஒரு காஷன் எடுக்கணும். சூழ்நிலைகள் இப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி எடுக்க வேண்டியது இருக்கு ஆண்டவரே? பிலிப்பியர் 4:6 உடனே ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனிடத்தில் தெரியப்படுத்துன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் ஏசப்பா, கர்த்தாவே எனக்கு சொல்லித்தாங்க, நான் நடக்க வேண்டியது என்ன, என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், என் புருஷனுக்கு எப்படி இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும், என் குடும்பத்தில் இருக்கிற இனத்தார் ஜனத்தார் அவர்கள் மத்தியில் நான் எப்படி இருக்கணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க. தென் கம்ஸ், அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்படி நடக்குதா? இப்படி சொல்லும் போது தேவன் என்ன நமக்கு ஆன்சர் வருது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்க கடவுள் காத்துக்கொள்ளும். ஸோ அவர்தான், அவர் காத்துக்கொள்கிறவர், நமக்கு அழகாக நடத்த போறார். பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையாது. சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரும். ஏந்திரிக்கும் போதே, காலையில் ஏந்திரிக்கும் போதே ஒரு பிரச்சனையோடு நம்ம ஏந்திரிப்போம். அதை தேவனுடைய சமூகத்தில் வச்சுட்டு, தேவனே எனக்கு நீங்கள் ஞானத்தை தாங்க, உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் தரிச்சுக்கிறேன், சத்தியம் என்னும் மறைக்கட்சி, நீதி என்னும் மார்க்கவசனம், சமாதானத்தின் சுவிசேஷம், ஆயத்தம் என்னும் பாதரட்சி, விசுவாசம், நம்மளை விசுவாசத்தை பரீட்சிக்கிறதுக்கு எல்லா காரியங்களும் வந்து நிற்கும். அந்த விசுவாச பரீட்சையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இது எல்லாத்தையும் நடத்துறதுக்கு நம்ம சிந்தை எப்படி இருக்கணுமா? ரட்சிப்பு என்னும் தலை சீராவை அணிந்து நிற்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை சிந்தையும் கிறிஸ்தேசுகள் காக்கும். எடுக்கலாம் மத்தேயு 4ஆம் அதிகாரம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச போர்ஷன். நம் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் நமக்காக இறங்கி வந்து நம் பாவங்களையும் நம் சாபங்களையும் எல்லாவற்றையும் அழிக்க வந்த தேவ குமாரன் நம்மை போலவே பாடுள்ள மனுஷனாக இருந்தார். அவருக்கும் சோதனை வந்தது. டெம்டேஷன் எப்படி ஏவாளம்மாக்கு டெம்டேஷன் வந்ததோ அதே போல் ஏசப்பாக்கும் டெம்டேஷன் வந்தது. அப்போது ஆவியானவர் கர்த்தர் ஏசப்பா என்ன பண்ணார்? எப்படி அதை ஜெயித்தார்? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி ஜெயிக்கின்றது அந்த போர்ஷனில் இருக்கு. எடுக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும்.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வானத்திற்கும் கொண்டு போகப்பட்டார், வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாளகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கண்களின் இச்சை ஏவாள் அம்மா கிட்ட கொடுத்தது என்னது? கண்களின் இச்சை. அவங்க என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. சாத்தான் சொல்லும் போது அதை பார்த்தாங்க. பார்த்து அவர்கள் புசித்தார்கள். கீழ்ப்படியாமை என்ற சத்துருடைய அவனுடைய ஒன் ஆஃப் த தந்திரம். கீழ்ப்படியக்கூடாது. தெய்வ வசனம் சொல்லிட்டார்ல ஆண்டவர், அதுக்கு மாறா செய்ய வைக்கணும் இல்லை? அடுத்தது பாவத்துக்குள்ளே விழுந்தான். ஏசப்பா நம்மை போல பாடுள்ள மனுஷன் இந்த பூமிக்கு வந்தபோது உபவாசித்து அவர் அதிக பசியாயிற்று. பாருங்க, நம்மளுடைய வீக்கஸ்ட் மூமெண்ட் சத்ரு என்ன பண்ணுவா? நம்மளை டெம்ப்ட் பண்ணுவான். ஒரு சிச்சுவேஷன், ஒரு வீக்கஸ்ட் மூமெண்ட்னாக்கா நமக்கு பண நெருக்கடி, நம்மளுடைய குடும்ப பொருளாதாரத்தில் நெருக்கடி, வீட்டில் சமாதானக்கேடு, அது ஒரு நெருக்கடி. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை சத்ரு பார்ப்பான். அந்த இடத்துல தன்னுடைய தந்திரத்தை யூஸ் பண்ணுவான். விழுந்துடக்கூடாது. உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வே. அந்த நேரத்தில் நம்ம சமாதானத்தோடு நம்ம காத்துக்கணும். நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம எந்த விதத்துலேயும் மாம்சத்துக்குண்டான காரியங்கள் நம் மூலியமாக வெளிப்படக்கூடாது. நம்ம விழுந்துருவோம். இங்கே ஏசப்பாவுக்கு த வீக்கஸ்ட் மூமெண்ட் பசி உண்டாயிற்று. அப்போ எப்படி அவன் வந்து அவர் மனசை கலக்கணும்னு பார்க்குறான். சோதனைக்காரன்ன்று. ஸோ நம்மளை ஒவ்வொரு நாளும் சோதிக்கிறதுக்காக வந்து நிற்கிறவன் பிசாசானவன். தெய்வஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் நமக்கு வர்றதான போராட்டத்தில்
நம்ம உறுதியாய் அவரிடத்துல நிற்போமே ஆனால் எவ்விதமாக ஏசப்பா ஜெயித்தாரோ அதே போல் நம் வாழ்க்கை சோதனைகளிலும் நாம் ஜெயித்து பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, தயவின் மேல் தயவு, இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக நிற்போம். உலகத்தின் மொத்தத்தையும் படைத்த தேவன் பார்த்து என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் சொல்லும் போது அந்த நேரத்தில் அவருக்கு எப்படி வந்திருக்கும்? அவனுக்கும் தெரியும் அவன் உண்டாக்கப்பட்டது தேவனாலன்னு தெரியும். அவரையே போய் சோதிச்சு அவர்கிட்ட என்ன கேட்குறாப்புல, என்னை பணிஞ்சுக்கணுங்க வந்துட்டு கேட்குறாரு பாருங்க. அவரையே அவளை சோதிக்கும் போது நம்மளை விடுவானா? நிச்சயமாக விட மாட்டான். எல்லா விதத்துலையும் நம்மளை சோதிப்பான், எல்லா விதத்துலையும் சோதிப்பான். அந்த பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட மாம்சத்தின் கிரியை வெளிப்பட்டுச்சு. அந்த ஸ்திரீ மூலியமாக தான், போத்திபாருடைய மனைவி மூலியமாக தான் வெளிப்பட்டுச்சு. ஆனால் அந்த மனுஷன் இடம் கொடுக்கவே இல்லை, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை, இச்சைக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அந்த இடத்துல ஜெயித்தார். அதோடைய ப்ரொமோஷன் எங்கே வந்தது? முழு எகிப்துக்கு பிரதமர், த நெக்ஸ்ட் இன் கமாண்ட் டு த கிங். பார்வோனுக்கு அடுத்தபடியாக நிற்கிறதுக்கு கர்த்தர் அந்த மனுஷனை உயர்த்தினார். இந்த இடத்துல ஏசப்பா நின்றார். அவர் எப்படி இருந்தார்? எல்லா 3 விதமான சோதனை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3லையும் ஜெயம் பெற்றார். நம் வாழ்க்கையிலும் அதே போல தான் ஒவ்வொரு கட்டத்திலும் ஜெயம் பெறுவோம். பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதபிக்கக்கூடாது. பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்படும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இப்போ ஏசப்பா ஜெயிச்சார். நம்மை போலவே பாடுள்ள காரியங்களுக்குள்ளே போனார். நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். நம்மை போலவே எல்லா விதமான உபத்திரவத்துக்குள்ளே அவர் போனார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பாத் அவர் எடுத்தது நாம் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு முன் மாதிரியாக வச்சு நமக்கு காண்பித்தார். ஏற்கனவே சொன்னது மாதிரி நமக்கு வர எல்லா லைஃப் சேலஞ்சஸ்லேயும் அவர்கிட்ட போய் நிற்கணும். சிம்பிளாக இருக்கும், சிம்பிளஸ்ட் திங்காக இருக்கும். இது கூட ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணோம் அன்ட்டு நினைக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தால் கூட அவர் இடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, நான் என்ன டிசிஷன் எடுக்கணும் ஏசப்பா எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லும்போது அவர் ஆலோசனை கர்த்தரார் நிற்பார். வாசித்தோம் இல்லையா எபிரேயர் 4:15-16. எல்லா சிச்சுவேஷனும் அவரிடத்துல போய் நம்ம கேட்கும்போது அவர் எல்லாவற்றையும் புரிஞ்சு நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை ஒன்றும் தள்ளி விட்டுற மாட்டார். நான் இது நோ 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 நீ டிசிஷன் எடுத்து நோ, அப்படி கிடையாது. அவர் நிச்சயமாக சொல்லி கொடுப்பார்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதுதான் தேவன் கொடுக்குற வார்த்தை. அந்த இளைப்பாறுதல், அந்த ரெஸ்ட் கொடுக்கறது வேறு எங்கேயும் கிடைக்காது நமக்கு. அவருடைய சன்னிதானத்திலையும் அவருடைய வார்த்தையிலையும் அவர் மகிமையுள்ள பிரசன்னத்தில் தான் நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும். இல்லை வேறு எங்கேயுமே நமக்கு ரெஸ்ட் கிடையாது. நீங்கள் வேணால் எல்லா விதத்துலேயும் நீங்கள் சேலஞ்சஸ் பாருங்கள் உங்கள் லைஃப்பில். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உட்காந்து பேசுவோம், நம்மளுடைய பிரச்சனைகள் இருக்கும். நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து நம்ம பேசலான்னு சொல்லி வைக்கிறோம். ஆனாலும் பேக் ஆஃப் மைண்டில் என்ன இருக்கும்? ஐயோ, இந்த போராட்டத்தை நான் எப்படி முடிக்க போகிறேனே தெரியலையே, இந்த டார்கெட் நான் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன்னு தெரியலையே, அதுதான் ஓடிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பிரச்சனைகள், நம்ம இருக்கிற போராட்டத்தை எடுத்துகிட்டு போய் அவர் பாதத்தில் நம்ம வச்சு வேதனையோடு இருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல போயிட்டு, ஆண்டவரே, இந்த வசனத்தில் சொல்லியிருக்கே ஏசப்பா, எபிரேயர் 4:15-16, நமக்கு முன்மாதிரியாக போன நீர் தானே, உங்களுக்கு தெரியும் இல்லை ஏசப்பா, எனக்கு இதை சொல்லித்தாங்க ஆண்டவரே, நான் எப்படி இதிலேருந்து நான் மேற்கொண்டு வரணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. அது சொல்லும்போது அவர் புதிய வழியை காண்பிப்பார். வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவேன்னு சொன்னார். அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுவேன்றார். அது எப்படி நடக்கும்ன்ட்டு நம்ம யோசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை நேர்த்தியான வழியில் நடத்துவார். எங்களுடைய லைஃப்பில் எத்தனையோ சேலஞ்சஸ் வந்தது. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் அற்புதமாக நடத்தினார். நிறைய சாட்சிகள் நான் சொல்ல முடியும். கர்த்தர் ஒவ்வொன்றத்தையும் நாங்கள் அந்த நான் சாட்சின்னு சொல்லும்போது அதை அனுபவித்தோம். அந்த அனுபவிச்சிட்ட பிறகு சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இது தானே சின்ன பாயிண்ட்டு தானே, நம்ம சால்வ் பண்ணலான்னு எடுப்போம். அது மிசரபுளாக ஃபெயில் ஆகும். அதுக்கு தான் டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். எனி சிச்சுவேஷன் அவர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது அவர் அழகாக நம்மளை நடத்துவார்.